அண்ணா இப்போ மோகன் சீனி லைன் உங்கள் லைன் சொன்னாங்க. அந்த லைன் எதுண்ணே? நாட்டுப்புறால நாட்டுப்புறம் அந்த லைனில் இருக்கிறது இது. அந்த லைனில் ஒன்று இந்த மூத்தது. ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. கலர் எல்லாமே வரும். ஓ இந்த லைன் தான் வந்து தான் சீனி லைன் மோகன் சொல்கிறது. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ அந்த பொட்டை சொன்னீங்கன்னா 6 சம்திங் பறந்துச்சு அப்படின்னு. அந்த லைனு இப்போ நீங்கள் அப்போ என்ன வச்சுருக்கீங்கண்ணா? இது 5:43 பிறந்தது. டோர்னமெண்ட் தேவைண்ணே? ஆமாம், டோர்னமெண்ட்டில் ரெட்டபுறாவில். அது அப்படி கொஞ்சம் கண்ணை மட்டும் வைத்த காமிச்சிடண்ணே. அப்படி பிடிச்சி காமிச்சிடண்ணே கண்ணு. சரிங்க சரிண்ணா ஓகேண்ணா. அது அதுக்கு போட்டு ஆணும் அடிக்காமல் மேலே அடித்து கீழே அடிக்கிறேன். இந்த கூட பிறந்தது. ஓ சரிங்கண்ணா. இது டைமிங் அதே தானே? அதே டைமிங் தான். என்னென்னா கரெக்டாக 5 சம்திங். 5:43 இது 5:44. ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. அது அடி காட்ட முடியாமல் அவுட் ஆயிடுச்சு. ஓ ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுதான் அந்த பழைய லைன், மோகன் சொன்ன அந்த பழைய லைன். ஓ இது உங்கள்கிட்ட எத்தனை வருஷமான இருக்குது? இந்த லைனு என்கிட்ட 25 வருஷமாக இருக்குங்க. ஓ உங்களுக்கு எப்படின்னு வந்துச்சு? நான் தெரிஞ்சவர்கிட்ட போய் வாங்கினேன். இப்போ வாங்கிட்டு வந்தேன், ஒரு புறா வாங்கிட்டு வந்து அதிலேருந்து நான் ஒன்று எடுத்து அதை உருவாக்கினேன். அந்த இது ஓகேண்ணா ஓகேண்ணா. அதில் கலர்லாம் எல்லா கலரும் வரும். ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்போ சாதா சதையில் இந்த சப்ஜா சதையை பற்றி சொல்லுங்கண்ணே ஃபஸ்ட்டு. இது சாதா அந்த இதுதான் என்கிட்ட ப்ரைஸ் 2 வருஷமாக ப்ரைஸ் எடுத்தது. 2 இது. ஓ எத்தனை புறா பந்தயம்ண்ணா? இது 3 புறா பந்தயத்தில் 3வது இடம் வந்துச்சு. ஓகே புறாவில் 4வது இடம் வந்துச்சு. ஓ இதே லைன் இருக்குது. மூத்ததுங்க அதெல்லாம் இல்லை. ஓ அதெல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த இதில் பார்த்தீங்கன்னா அது 3 புறாவில் செகண்ட் ப்ரைஸ் எடுத்தது. சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. இந்த ஜெகண்ணா பக்கத்தில் இல்லை, இது நான் இப்போ வந்து உங்களோட தெரிஞ்சவர்கிட்ட வந்து புதுசாக எடுத்தது. சேர்த்துருக்கீங்க இப்போ? மயிலாடியில் மயில்னு ஒருத்தர் இருக்கா, அப்படி நம்ம நண்பர். ஓகேண்ணா ஓகேண்ணா. அவர்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்தேன். சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. இந்த கைராஜ் தானே? இது நம்ம நடப்பாளத்தில் நடராஜன் சொல்லி ஒரு பையன். ஓகேண்ணா. அவர் நம்ம நண்பர் தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. அவரோட புறாவும் இது நம்ம லைனேஜ் புறா. இதையும் சேர்த்து ஜாக்பாட் அடித்தோம் 1 வருஷம். ஓகேண்ணா. எத்தனை புறா ரேஸ்ண்ணா? ரெட்டை புறாவில் ஓகேண்ணா. 1 வருஷம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். சரிண்ணா சரிண்ணா ஓகேண்ணா. அங்கே அடித்தது கீழே உள்ள மாடச்சதை இது இப்போ பறந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இதுவும் சேர்ந்து பறந்தது. இதுவும் அந்த கொட்டையும் ஒரே லைனாண்ணா? இல்லை வேறு வேறு? இந்த கொட்டைக்கு 2 எல்லாம் சேர்ந்து பறந்தது. ஓகேண்ணா ஓகேண்ணா. அது மட்டும் கண்ணில் ஐசைன் கட்டிடுங்க. இந்த வெயிலில் கட்டிடுங்க. கொஞ்சம் வெயிட் டக்கிதாண்ணா. நல்லா இருக்குண்ணா, அருமையாக இருக்குண்ணா. அதோட ஆணி அப்படியே காமிச்சிருங்க. அதுக்கு பட்டாயி இப்போ பறந்துருக்காண்ணா? பறந்துருக்குண்ணா. பட்டாய்க்கு எவ்வளோ ஒரு ஓட்டி வெட்டி போட்டு வச்சுருக்கேன். ஓகேண்ணா ஓகேண்ணா. நல்லா இருக்குண்ணா, அருமையாக இருக்குண்ணா. இந்த சப்ஜா தானே? சப்ஜா கீரி, சப்ஜா கயிறா கீரை இருக்குண்ணா. இந்த என்னோட பெரிய லைன். இது வந்து நம்ம பிரியாத்தோப்பில் வந்து ரத்னம் கார்த்தின்னு இருக்கு. அப்படி. ஓகேண்ணா ஓகேண்ணா. எங்கள் மாமா வீடு தான். சரிங்கண்ணா. அவங்க எனக்கு கொடுத்த புறா. ஓ அதை வச்சு நான் பாதுகாப்பாக வச்சுருக்கேன். அந்த லைனில் தான் இது 6:30 வரைக்கும் பறந்தது ரேஸ்லேயே. டோர்னமெண்ட்டு எத்தனை புறா ரேஸ்ண்ணா? 3 புறா ரேஸில். இடம்ண்ணா? அங்கே அதவத்தூரில். ஓகேண்ணா ஓகேண்ணா. சரிங்க சரி. அங்கே பறந்தது. ஓகேண்ணா. அடுத்த நாள் கூட பிறந்த புறாங்க தான் கொஞ்சம் ஒரு புறா சீக்கிரமாக பிறந்துடவும். இதெல்லாம் எப்பவும் போல் சாயந்தரம் 5:30 மணி 6 மணிக்கு. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இந்த இதோட பிள்ளைங்க தான் இது. அதுங்க இப்போ அதுக்கு பட்டா பறக்குதாண்ணா? எல்லாம் பறக்குங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா. இதுவும் சீட் அடிச்சது. அதோட சேர்ந்து 2யுமே சீட் அடிச்சது. ஓ அது கண்ணு முடியாது. சொல்லுங்க. ரொம்ப பழைய லைனுங்கண்ணே. ஓ இது பாருங்க. இது யார் லைன்னா? பழைய லைன் நம்ம மயிலாடியில் கருப்பையான் இருக்கு. அப்படி. ஓகேண்ணா ஓகேண்ணா. அவரோட அந்த லைன் அவர்கிட்ட ஒரு பட்டா எடுத்துகிட்டு வந்தது. ஓ இது உங்கள்கிட்டே பறந்துருக்காண்ணா? ஆமாம், இது என்கிட்டே பறந்து ஒரு 3 வருஷம் சீட்டு வாங்கியிருக்கோம் கையில். ஓ ஒத்தப்புறா ரேஸில் டைமிங்ண்ணா? டைமிங் ரொம்ப டைமிங்லாம் கிடையாது. 3:30 மணி 4 மணி அவ்வளோதான். எத்தனை நாள் ரேஸ்னா? பிள்ளைங்க தான் எல்லாமே இப்போ நான் காட்டினது. அந்த சட்டை எல்லாமே இதோட பிள்ளைங்க தான். ஓகேண்ணா ஓகேண்ணா. உங்கள்கிட்ட காட்டினது. சரிண்ணா ஓகேண்ணா.
இந்த ஜதை பற்றி சொல்லுங்கண்ணா, கீதை நாட்டுப்புற ஜதை இருக்குது. இதுதாங்க இப்போ நம்ம என்னோட பெரிய சப்ஜா ஜதை. ஆமாண்ணா ஆமாண்ணா. நாட்டுப்புறாவிலே ரொம்ப பறக்கிறது அந்த லைன். ஒரு பட்டாசு டன்னு வெட்டி வச்சுக்கிட்டேன். ஓகேண்ணா. இதெல்லாம் 6 ஹவர் நான் ஓட்டியிருக்கேன். ஓ, நல்லா இருக்குண்ணே. ஓகேண்ணே. இப்படி ஆணையும் காட்டிடுண்ணே. ஏன்னா சப்ஜானே நம்பி விடலாம். ஆமாம், எனக்கு சப்ஜா செட்டுங்க தான் ரொம்ப பிடிக்கும். வேற புறாவை நான் அவ்வளோக்கா விரும்புறதில்ல. நமக்கும் அப்படி தானே. சப்ஜா நம்பலாம், சப்ஜா தூமானா நம்பலாம்.